எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டில் வி நெக் வச்சு நாட் கொடுப்பாங்கல்ல, அந்த டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக 1 மீட்டர் ப்ளவுஸ் தான். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. நான் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் கொடுக்குறேன். இது என்னோடய ப்ளவுஸ் தான். நான் எல்போ ஸ்லீவ் வந்து இதுக்கு கொடுக்கல, ஆஃப் ஸ்லீவ் தான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது பிரின்சஸ் கட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணோம்னா கிளாத்து நமக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்லீவோட ஹைட்டு அகலம் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டேன். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி அர்க்கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்த்துட்ருக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான அளவு பார்த்து அர்க்கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத் வந்து அப்படியே நான் வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நேர் பீஸில் தான் மடிச்சிருக்கேன். குறுக்கில் வந்து நான் மடிக்கல, நேராக வந்து அந்த லைன்ஸ் வர மாதிரி மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இப்போ நான் வந்து என்னோடய ப்ளவுஸோட ஹைட் வந்து கொஞ்சம் நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து கம்மி பண்ணி அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸை வந்து 4ஆக மடித்து போட்டுட்டு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவில் நெக்கோட அகலம், அப்புறம் ஷோல்டரோட அகலம் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக உங்களோட அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டரோட அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். இப்போ நான் வந்து என்னோடது 33 பாடி லூஸ் வந்து என்னோடது 33, நான் 34ன்னு வச்சுட்டா கூட நான் வந்து 7 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஷோல்டரோட அளவு. நார்மலாகவே வந்து ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 5.5லேருந்து 6 வந்து வைக்கலாம். இப்போ வந்து நான் 7 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெக்கோட அகலம், ஷோல்டரோட அகலம் எல்லாம் வந்து போட் நெக்கில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்ம் ஹோல் எல்லாமே நீங்கள் வந்துட்டு நார்மல் நீங்கள் அதில் இருக்கிற அளவை விட கொஞ்சம் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நெக்கோட அகலம் வந்து நான் 4 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். 4 இன்ச் கொடுத்துட்டு கீழே இறக்கம் வந்து நான் 4 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா போட் நெக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம லைட்டாக இறக்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த சென்டர் ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த சென்டர்லேயே வந்து அழகாக உட்காரும். அதுக்காக தான் இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் நம்ம இதில் வந்து அகலம் வந்து ஜாஸ்தியாக வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக் கிடையாது, நார்மல் நெக் தான். நம்ம நார்மலாக வைக்கிறத விட இது கழுத்து வந்து நமக்கு அகலம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம மேலே வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக வந்து இந்த நெக்குக்கு நம்ம என்ன அளவு அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்ட்ரு டாட்டோட நம்மளோட அந்த சென்ட்ரு பார்த்திங்கன்னா நான் 10 இன்ச் வந்து கொடுக்குறேன். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து நான் 10 இன்ச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த டாட்டோட அளவு வந்து நான் 3 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். 3 இன்ச் கொடுத்தா எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் நான் வந்து 3 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து டாட்டோட ஹைட் என்ன வைப்பீங்களோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக ஒரு 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சென்டர் டாட்டையும் நம்ம கீழே அந்த ஷேப் கொடுக்குறக்காக மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஆர்ம் ஹோலோட அந்த சென்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கிட்ட ரொம்ப ஷார்ப்பாக வந்து கட் பண்ணாதீங்க, லைட்டாக வளைஞ்ச மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தைக்கும் போது கரெக்டாக வரும். இப்போ நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நம்ம அந்த ட்ரெண்டிங் வி நெக் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ உங்களோட நார்மல் நீங்கள் ஷோல்டர் அளவு என்ன வைப்பீங்களோ அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் இல்லை 2.5 இன்ச் வைப்பீங்க அப்படின்னா அது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து கீழே இறக்க வரைக்கும் கழுத்து இறக்கம் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் கம்மியாக அந்த அகலம் அதிகமாக வச்சுருப்பீங்களா அந்த நெக்குக்கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளோட நெக்கோட அகலம் இது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து நல்ல அந்த வி ஷேப் வந்து நல்ல கீழே இறங்கி நல்ல லோவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கீழே வந்து கொடுத்துக்கலாம்.
உங்களோட அகலம் நெக்கோட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப அந்த வி ஷேப் வந்து ரொம்ப தெரிகிற மாதிரி கொடுக்கல, லைட்டாக தான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து தைக்கிறோம். ரொம்ப லோவாக போயிடுச்சு அப்படின்னா போட முடியாது. அதுக்காக வந்து நான் இப்போ ஒரு டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வச்சு கூட நம்ம வந்து தைச்சிக்கலாம். எனக்கு இதுவே வந்து ரொம்ப கரெக்டாக வந்திருந்தது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பிரின்சஸ் கட்டு இல்லை எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பீஸ் வந்து அதிகமாகவே வாங்கிக்கோங்க. கரெக்டாக அகலம் அதிகமாக இருந்ததுன்னா 1 மீட்ரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 1.25 1.5 மீட்ரு கூட வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக பிரின்சஸ் கட் வந்து இந்த 2 பீஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம்ல, இது வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா மாறாது. ரெகுலராக தைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, டக்கு டக்குன்னு வச்சு தைச்சிடலாம். புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்போசிட் வச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 2 பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அந்த வி ஷேப்லாம் வந்து நல்லா நமக்கு ஸ்டிப்பாக நிற்கணும்ல, அதனால வந்து நம்ம கேன்வாஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது காட்டன் ப்ளவுஸ் தான், இருந்தாலுமே நம்ம கேன்வாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நெக்கில் கட் பண்ணாமல் நெக் வந்து ஃபுல்லாக அப்படியே ப்ளவுஸில் மெயின் கிளாத்தில் கட் பண்ணாமல் கேன்வாஸில் கட் பண்ணி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ ப்ளவுஸில் கட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வச்சு அப்படியே கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மேலே வச்சு நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம கட் பண்ண பீஸை அப்படியே மேலே வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் வந்து இப்போ சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சைட்லேருந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த சைடு ஜாயின் பண்ணுறம்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் வந்து அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு சைடு வந்து ஷைனிங்காக இருக்கும். அந்த சைடு வந்து கிளாத்து மேலே உள்ளே வர மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அந்த சைடு வந்து தையல் போடுங்க. இல்லை அந்த ஷைனிங்காக இருக்கிற பக்கம் தையல் போட்டிங்கன்னா துணி வந்து நகராது. அயர்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி தான். ஷைனிங்காக இருக்கிற பக்கம் வந்து துணியோட உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம அயர்ன் பண்ணும்போது வந்து அந்த ஷைனிங்காக இருக்கிறது அப்படியே வந்து அதில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம வந்து நாட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாட்டு நார்மலாகவே எல்லாேருக்கும் தைக்க தெரியும். அதனால் வந்து நார்மலாக நாட் வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டை வந்து உள்ளே கொடுத்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கும் அடியில் நான் வந்து அந்த வி ஷேப் அந்த கார்னர் வரும்ல அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். சுற்றியும் நெக் வந்து அப்படியே அந்த ஷேப்புக்கு அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நாட் வந்து உள்ளே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. கொஞ்சம் பொறுமையாக வந்து அந்த கார்னர் திருப்புற இடத்துல பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நாட் வந்து நம்ம போடுற தையலில் வந்து உள்ளே வந்து சிக்கிக்கும், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே தைச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்மால் கட் போட்டு மெதுவாக வந்து இதை திருப்பிக்கலாம். இது திருப்பி முடித்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்து திருப்பிட்டு அழகாக வந்து அந்த ஓரத்துலேயே படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஒட்டி வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கார்னர்லாம் நல்லா நிறுத்தி போட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ்க்கெலாம் இந்த டிசைன் தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த ப்ளவுஸு பார்க்க நீட்டாக இருந்தது. அந்த நாட் வந்து கட்டும்போது எப்படி இருக்குமோன்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப இழுத்தும் நம்ம வந்து நாட் வந்து கட்டக்கூடாது. கரெக்டாக நமக்கு கட்டும்போது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் அப்படியே இழுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த நம்ம கப் ஷேப் அந்த பீஸ் இருக்குல்ல அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இழுக்கவும் கூடாது, அதே மாதிரி இழுக்காமையும் தைக்க முடியாது. லைட்டாக இழுத்து கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வராது. அதை பார்த்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 சைடும் அதே மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். தைச்சதுக்கப்புறம் நான் ஓவர்லாக்லாம் போட்டு எடுத்துட்டேன். இப்போது தைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்க்க இந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அகலமாக தெரிஞ்சுது, ஆனால் போட்டும்போது அப்படி இல்லை, கரெக்டாக இருந்தது எனக்கு வந்து நெக்கு. நான் ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் வந்து கொடுத்துருந்தேன். பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக் கொடுத்து சென்டரில் வந்து பொட்லிக் பட்டன் வர மாதிரி கொடுத்துருந்தேன். அது வந்து நான் வீடியோ எடுக்கல, ஏற்கனவே நம்ம பொட்லிக் பட்டன் வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அப்புறம் ஸ்கேலப்பும் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. கேன்வாஸ் கொடுத்துருக்கறனால
இருக்கிறனால நல்ல ஸ்டிஃபாகவே இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீலேயும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணாதனால அதில் இருக்கிற கிளாத் எடுத்து நான் ஸ்லீவுக்கெலாம் நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.